வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி அவுட்டர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி ஏரோ ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி 3 கோடு கீறிக்குவோம். வழமை மாதிரியே தான் ஃபஸ்ட்டாக சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். 2வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து முதலாவது லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நேராக த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுத்து 3வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். பிறகு த்ரெட்டை மறுபடியும் 2வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அப்படியே த்ரெட்டை 2வது லைன் பக்கமாக நேராக இழுத்துக்கணும். இந்த இடத்துல பார்த்தோன்னா 2 த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டில் முதலாவது த்ரெட்டை உள் பக்கமாக தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே 2வது த்ரெட்டை வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். 2வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு முதலாவது லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுத்து 3வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு த்ரெட்டை மறுபடியும் க்ராஸாக கொண்டு போய் 2வது லைனில் குத்தி அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை நேராக 2வது லைன் பக்கமாகவே இழுத்து பாருங்கள் 2 த்ரெட்டாக இருக்கும். அதில் ஒரு த்ரெட்டை உள் பக்கமாக தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு த்ரெட்டை வெளிப்பக்கமாக தள்ளி அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்திலே குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இதே மாதிரி தான் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மெத்தடில் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிப்போம். எண்ட் வரைக்கும் சரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல தான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இதுக்கும் 3 லைன் கீறிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாகவே எடுத்துக்குவோம். இந்த ஸ்டிச்சுக்கு பீட்ஸை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். 2வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து முதலாவது லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு நேராக கீழ் பக்கமாக 3வது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு
செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு த்ரெட் அப்படியே வெளியே எடுத்து 2வது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த த்ரெட்டில் தான் பீட்ஸ் கொடுக்கணும். நான் ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல 4 த்ரெட் இருக்கும். அதில் 2 த்ரெட்டை உள் பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு மற்ற 2 த்ரெட்டை வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். மறுபடியும் த்ரெட்டை 1வது லைனுக்கு க்ராஸாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக 3வது லைனுக்கு நேராக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் இன்னொரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு த்ரெட்டை 2வது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அந்த த்ரெட்டில் ஒரு பீட் எட் பண்ணி 4 த்ரெட்டில் 2 த்ரெட்டை உள் பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் பண்ணி மற்ற 2 த்ரெட்டை வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மெத்தட் தான் சில்க் த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணணும். இதே மெத்தடில் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. நாம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அதே இடத்துல தான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் ஹேரோ ஸ்டிச்சில் 2வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.